சோ ஃபைனலி WWE பாத்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல பயங்கரமான சம்பவம் பண்ண போறாங்க. எப்படி போன வருஷம் ஜான்சனை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணாங்களோ, சோ இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ண போறாங்க. சோ என்னாச்சுன்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச ரால பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல வந்து ஒரு டெலிவரி பர்சன் வந்து ஒரு ஜெயிண்ட் உடன் பாக்ஸ் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருப்பாரு. தென் ஆடம் பேஸ் வந்து டெலிவரி பாய் கிட்ட கேட்பாரு, இந்த பாக்ஸை வந்து யார் இங்க டெலிவரி பண்ண சொன்னாருன்னு. அதுக்கு அந்த டெலிவரி பர்சன் என்ன சொல்லிருப்பாருன்னா, இது யார் டெலிவரி பண்ண சொன்னா எனக்கு தெரியாது, ஆனா இது வந்து இப்போதைக்கு ஓபன் பண்ணக்கூடாது, February 28 அன்னைக்கு தான் ஓபன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கன்னு சொன்னோன்னே ஆடம் பேஸ் அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, ஓ எலிமினேஷன் சேம்பர் அன்னைக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. சோ போன வருஷம் எப்படி பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணாங்களோ, சோ அதே மாதிரி இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் உடன் பாக்ஸ்ல இருந்து சர்ப்ரைசிங்கா சூப்பர் ஸ்டார் ரிட்டர்ன் ஆக போறாரு. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ நேம் தாங்க அதுல அதிகமா அடிப்படுது. சோ கிறிஸ் ஜெரிகோ ரிட்டர்ன் வந்து WWE பயங்கரமா பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் இருப்பாருன்னு சொல்லி ஒரு ரூமர் வருது. சோ செத் ராலின்ஸும் பாத்தீங்கன்னா கரெக்டா இப்ப ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காரு. செத் ராலின்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து WWE February monthல ரிட்டர்ன் ஆயிடுவேன்னு சொல்லி அவரும் அப்டேட் கொடுத்திருந்தார் ஃபர்ஸ்ட். சோ செத் ராலின்ஸா கிறிஸ் ஜெரிகோவா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு. சோ நீங்க அந்த ஜெயிண்ட் உடன் பாக்ஸ்ல யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.